மாம்பழம் விற்கிறேங்க. என்ன ஒரு நட்டுவாக்காளி, என்ன ஒரு போய் நட்டுவாக்காளி மாதிரி அதுல போய் மோதிட்டு வராப்ல. ஒர்க் அவுட் பண்ணல. இல்ல இத பாத்தீங்கன்னா அசந்துருவியா? அடி மாம்பழம் வைக்காத உம்மா. ஆமா இதுல பார்த்து அசந்து. அட போயா. மாம்பழம் வைக்காத அம்மா. ஓ பழத்தலை நிறையா சும்மா. ஆமா வைக்காத அம்மா. ஓ பழத்தலை நிறையா சும்மா. அம்மா நீ எல்லாம் பொம்பளை ஆடி நீலா ரெண்டு கை உழுக்க சொல்லி கொடுத்த வெள்ளைக்காரனே 2 குழுக்கு தான் கொடுக்கணும். நீ 22 குழுக்கு குளிக்க. இவ்வளவு குளிக்கையும் கிளம்பலையே. யாரு சொன்னா? அவ்வளவு டைமிங் எடுக்குதுன்னு அர்த்தம். இந்தம்மா கோவப்படுறாருல, சொல்ற மாதிரி செய்யுமா. அப்படி அந்த மன்னிப்பு கேளுமா. ஐயோ மூக்கு போச்சு. என்னடா இப்படி ரவடிச்சிருக்கியா இருக்காவ? எனக்கு குத்த தெரியலையா? உனக்கு தான் குத்த தெரியல. விடாத. ஹலோ ஹலோ மைக் டெஸ்ட். கிச்சு கிச்சு காட்டி தூங்க வச்சா உங்க காலத்தை ஓட்டிட்ட. சொல்லு என்ன முணங்கிக்கிட்ட? என்னது? எதுவும் பண்ணாதான் ஜானி தள்ளிருமே உனக்கு. ஆறு ராணி ஏமோ பேசணும்னு நினைக்கிறீங்க, பேசிக்கலாம். இருங்க, உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏங்கிட்டயா? சரி கேளுங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? யாரையா பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? உங்க கூட ஆனா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னை பார்த்து டேமேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பியா? இல்ல கேட்குறேன், என் மனசுல நீலா டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏமா கோபப்படுற? அவரு என்னை பார்த்து டேமேஜ் ஆயிடுச்சான்னு என்ன கேட்குறாரு? வயசுக்கு வந்துட்டான்னு கேட்குறாரு. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. இன்னும் ஆகல உங்களுக்கு? வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எவ்வளோ நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போட்டு. இப்போ என்ன அவசரம்? 10 வருஷம் போட்டுன்னு பார்க்குறேன். ஏன் 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க? என்ன அண்ணே பாருங்களேன். என்னத்த ஏதா பார்க்க சொல்கிறேன்? ஏன் ஒற்றுமையாக பாருங்க. என்னது? உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் 4 பேருக்கு கல்யாணம் ஆகலை. உங்களை நான் கேட்கலையே. ஆயிடுச்சு கேட்டனா? ஏங்க உங்களை பந்தியிலேயே உட்காராதுங்கடாங்கிற அப்புறம் எல்லாம் பீத்தலாக இருக்குன்றிய. அவன் கிழிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, சோறு இருக்காமல் விட மாட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராணி. நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். நானும் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பச்சை கலர் சட்டை செம்மையாக இருக்கு. ஏய், இது பச்சை கலரா? இது ஊதா கலரு. ஐயோ அப்பா. ஹலோ, என் மகளை சந்தேகப்படுறீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணுறியா? உனக்கு ஊதாக்கும் பச்சை வித்தியாசம் வச்சிருக்கா? உங்களுக்கு பச்சை கலர் சட்டை போட்டால் சூப்பராக இருக்கும்னு என் மகள் ஆமா, சொல்லுது. மாப்பிள்ளை மாதிரி அழகா அசிங்கமா நல்லா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருக்கேன். கட்டுனா உங்களை தான் கல்யாணம். ராணி, டைலாக் இங்க இருக்கு, லுக் அங்க இருக்கு. வாட் இஸ் திஸ்? நோ நோ சார், டெல் மீ. ஓ பிஸ். நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிருவேன். என்ன என்னையவா? ராணியவே ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவீங்களா? மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிருவேன். நான் ராணி, நீங்க ராஜா. கழுத்தை ஒடிச்சு விடுவேன், அப்புறம் தூக்கணும் கூஜா. பார்வை ராணியின் பக்கம் தேடுது சொர்க்கம். கரெக்டா டேய்? நீயே உன் கன்ஃபார்ம் பண்ணிட்ட. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் வந்தா அடுத்து உனக்கு சொர்க்கம் தான். உன்னை சோழியை முடிச்சு சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவேன். ஆபத்துக்கு வச்சுக்க. உன்னை எப்படி அடிச்சுக்கிட்டு தெரியுமா? எப்படி சொல்லட்டா? சொல்லுங்கள். கட்டுமா போக நீலக்கருங்குயிலே நிக்கட்டுமான்னு பாடம் வந்து சிரிப்பாயிடுச்சு கொஞ்சம். கோபடாதீங்க, நான் வேற பாட்டு பாடுறேன். என்னமோ நிக்கிற மாதிரி அது போகிற மாதிரி. அட போய் அங்கிட்டு. இப்போ உனக்கு சிரிப்பா இருக்குமே. அவன் என்னை கேவலப்படுத்தினா உனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுல நல்லா இருங்கடா, இருங்க. நீ இப்படிங்க மாப்ள. சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும், எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும், எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். நீதானே என் காதல் வேதம். வந்து தீண்டாமல் உண்டான சிற்பம் உன்னை நான் கண்டாலே உண்டாகும் வெப்பம் நீதானே ஆனந்த தெப்பம். கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். பாதம்
நீதானே காதல் வேதம். ராணி தூங்கிட்டியா? நானா அப்படியா தூங்குறாளு? சாச்சா ஏன் சொன்னது அந்த மாதிரி. என்ன பண்ற? இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதை? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு எதை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? காசு பணம்லாம் ரெடி பண்ண வேணாமா? காசு பண்ணலாமா? ஆவணி 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் முடிவாகி போச்சு. ஆவணி 15ஆம் தேதி? அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு முடிச்சிடலாம். நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானங்க ஃபர்ஸ்ட் நைட். நோ, நான் கொஞ்சம் டிஃபரெண்டானவன். எப்படி? சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? இல்ல, ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுவேன். சரி. என்ன பண்ற? நீ போய் ரெடி பண்ற மத்ததெல்லாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் 3 to 4. நான் போய் யாரங்க ரெடி பண்றது? ஏய், கட்ல மெத்தெல்லாம் ரெடி பண்ற. சரி சரி. 3 to 4 இன்னைக்கு. 3 to 4 அந்த டயத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். யோ மனுஷனா நீனு? மேடையில் இன்னைக்கு நாடா நடந்துட்டு இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, இருக்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நான் கிறுக்கனா? 3 to 4 தான் நாரதரும் வெள்ளியும் ரொம்ப தர்க்கம் அகோரமா நடந்துகிட்டு இருக்கும். ராஜபாட்டு வெளிக்கு இருக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வெளியில போயிடுவார். இல்ல இன்னைக்கு பாத்ரூம் உள்ளவே இருக்கு. அதை நான் பூட்டி சாவியை வெளியே போட்டேன். பக்க மேல கலைஞர்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன். உள்ள எட்டியே பார்க்க மாட்டாங்க. வரவே மாட்டாங்க. அந்த மரபு மாத்துவாங்களே. சீன் எல்லாமே சீன் முடிஞ்சு அதோட இங்கே தான் இருக்கணும். இனிமேல் மரபு எப்படி கட்டியிருக்க மத்தியா உள்ள கூடார மாதிரி நம்ம தோதுக்கு தான் நொறுக்கி அழுறான். இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். ஐயோ ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லைன்னா உன்னை விட்டுட்டு வேற ஆளை பாத்துருவேன். அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதான். ஏங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய காம களியாட்டங்களுக்கு 64 டைப்புக்கெல்லாம் நீ ஈடுபட்டு பாஸ் ஆகணும். ஓகே ஓகே. பாஸ் ஆகலைன்னா நீ குலேஷ். அப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் ஃபெயில் ஆக மாட்டேன். ஐயோ, என் குலசாமி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. குலசாமி வந்து செய்யுமா? புள்ள கேக்குற நியாயம் இருக்குல்ல. எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் வாங்கி அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த கடைசியில சொன்ன செஞ்சீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. இந்த வண்டி பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், பழைய புஸ்தகங்கள், இது மாதிரி வண்டி ஐயோ அடிக்காத. வண்டி எங்கப்பா? குண்டியை தேடி போய் வண்டியில ஏத்தி விட்டுறணும் இதை தூக்கி. இப்ப எதுக்கு அந்த வண்டியில என்ன கொண்டு போட போற? நீ தான் சும்மா தானே கிடக்குற வீட்டுல. என்னைய போட்டு பேரிச்சம்பளம் வாங்கலான்னு. ஆமா, இதுக்கு அவன் பேரிச்சம்பளம் கொடுத்துட்டாலும் போயாங்கிட்டு. பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பளத்தை இழக்க போற. பெரிய நேந்திரம் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம வண்டியை தீய வச்சு கொளுத்த போறேன்டா நானு. நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். போடா. வாங்க அக்கா வாங்க. வாங்க அக்கா. மயிர் புடுங்கா. ஓடாத கிரைண்டர், ஓடும்டா. கட்டில், பழைய பீரோ, 500 ரூபாய் தரேன்டா. போடா. அப்பாடா, இவன் நம்மளை கேவலப்படுத்தாம போக மாட்டாங்க. நேந்திரம்பழம் வந்து சிப்ஸ் தானங்க போட முடியும். உதவும். அப்பா நீங்க வாங்க. உங்களை அந்த விளக்கம்லாம் எவனும் கேட்கல. அந்த ஜீவனுக்காகத்தான் என் வாழ்க்கையே போராடிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு ஜீவனுக்கு மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீர் விழ வேண்டாம்.